ஹை கைஸ், இன்னைக்கு தான் இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் சில பேர் கமெண்ட் பண்றீங்க ஆடியோ ரொம்ப லோவா இருக்குன்னு. ஆடியோ கரெக்டா இருக்கா இல்ல நிறைய பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. நானும் அதை சரி பண்ணிடுறேன். சரி, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம யுபேக தான் காட்டுறாங்க. ஹாங்க கூப்பிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். இவன் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது தூங்க ஆரம்பிச்சவங்க இப்பதான் எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு போய் டோர் பாஸ்வேர்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யாரும் அவ்வளவு ஈஸியா உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ நம்பர்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கான். உள்ள போனதுமே நம்ம ஹாங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்றாங்க. அந்த பதட்டத்திலயும் அவனோட வீடு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டே தான் உள்ள போறாங்க. நம்ம இப்ப இங்க தான் இருக்கான் போல இருக்கு. யுபேக் அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறான்ல. நான் இங்க இருக்கும்போதே தேவையில்லாம எனக்கு தொல்லை தந்துட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன்? யுபேக் கோவப்படாத. உன்னோட ஃபேவரட் ரோபோட் இருக்குல்ல, அதை மட்டும் நான் தெரியாம டேமேஜ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப பாரு, அது பார்ட்ஸா கிடக்குதுன்னு காட்டுறான். இவனுக்கு செம கோவம் வருது. விட்டு அடிச்சிருவான் போல இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இது ஏதோ தெரியாம நடந்த ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக். ஆனா நீ சொல்லிருந்த மாதிரி உனக்காக எல்லா திங்ஸையும் வாங்கி நான் வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சரி போனா போகட்டு, நம்ம யுபேக்கு இவன் எதுவும் சொல்லாம விட்டுறான். அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஹாங்கு நம்ம பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களோட பேர் நம் தானே? நான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது உங்களோட டிராமாவை டிவில பார்த்தேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கையை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேணும்னே தான் இப்படி பண்றாங்க. ஆனா நம்ம யுபேக் அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா நம்ம யுபேக் தான் கொரியோட டாப் ஸ்டார். அவனை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் முன்னாடி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. ஹாங்கோட கையில யுபேக்கோட பிரேஸ்லெட் பார்த்தது எனக்கு பயங்கர ஷாக்கு. இது வரைக்கும் யுபேக் அவனுடைய பொருள்லாம் யாருக்கிட்டயுமே தந்ததில்ல. இது யுபேக்கோடதாச்சு, இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்லி அவன் தொணத்தொன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவனை பிடிச்ச அப்படியே நைஸா வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம யுபேக் ஹாங் அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறான். அவன் இது வரைக்கும் எவ்வளவு அவார்ட்ஸ் வின் பண்ணிருப்பான் அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அப்படியே பெட்ல பார்த்தா அந்த நம்ம ஹார்ட் மாதிரி ஏதோ பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கிஃப்ட்லாம் இருந்தா வாங்கி வைன்னு சொல்லியிருக்கான். அவன் எதெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையுமே வாங்கியிருக்கான். ஹாங் அது எதுவுமே பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வேக வேகமா எடுத்து அவனோட ஷர்ட்ல பாக்கெட்ல வச்சு மறைச்சிடறான். ஹாங் இப்ப நீ பார்த்ததை வச்சு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அந்த நம்ம தான் என்ன டென்ஷன் பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே போகும்போது அவன் கையில வச்சிருக்க பாக்ஸ் டஸ்ட்பின்ல போட்டுறான். ஹாங் அதை அதுல இருந்து எடுத்துட்டு இது நல்லா தானே இருக்குன்னு டேமேஜ் ஆகிடுச்சு, எதுக்காக இதை டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, மறுபடியும் உன ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஐடியால தான் இது எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி வைக்க சொன்னேன். ஆனா அந்த நமக்கு சரியாவே கிஃப்ட் செலக்ட் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் நம்ம யுபேக் அவனோட மூவி ஒன்னு டிவில போட்டு விட்டுட்டு உனக்கு போர் அடிச்சா நீ இதை உட்காந்து பாத்துக்கிட்டு உனக்காக நானே ஏதாவது ஸ்பெஷலா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதோ குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நமக்கு மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம பதட்டமா ஓடி வரான். உங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அது என்னன்னா யுபேக் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. மேனேஜரும் பதறி போய் என்னதான் வீட்டுக்கு வந்துட்டானா, இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறோம்னு சொல்லி பயந்து உளறிட்டு இருக்காரு. யுபேக் இங்க வரப்போற விஷயத்த நேத்து தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தர மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தான். மேனேஜருக்கு இதை கேட்டதும் பயங்கரமான ஷாக்கு. ஒருவேளை யுபேக் யாரையாவது லவ் பண்றானா என்ன? அந்த பொண்ணு யாரு? ஃபேமஸான ஆக்ட்ரஸ் யாராவதா இல்ல பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணான்னு கேக்குறாரு. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா அப்படிலாம் எதுவும் தெரியல, ரொம்ப சிம்பிளா இருக்கா. இப்ப நான் அவகிட்ட தான் பேசிட்டு வரேன், அவளோட பேரு கூட என்னமோ ஒண்ணு சொன்னான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேனேஜரோட அசிஸ்டன்ட் ஒருவேளை அந்த பொண்ணோட பேர் ஹாங்கான்னு கேட்க ஆமா அதே பொண்ணு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றான். அந்த பொண்ணு எதுக்காக இங்க யுபேக் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு புரியல. அவன் அந்த ஐலாண்ட்ல இருந்த பொண்ணு. கொஞ்ச நாள் அவர் அந்த ஐலாண்ட்ல ஸ்டே பண்ணார்ல, அது அந்த பொண்ணோட வீட்டுல தான். அந்த பொண்ணு ஹாங் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாரு. இதை போய் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் நம்ம நீ கொஞ்சம் வாய முடிட்டு சும்மாரு, அவனோட ஃபேவரட் ரோபோட்டை நான் உடைச்சிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடியே அவன் கிட்ட கோவப்படவே இல்லை. இது வரைக்கும் யுபேக் அவனோட பொருளை வேற யாருக்கிட்டே தந்து நீ பாத்திருக்கியா? ஆனா பல வருஷமா அவன் கையில போட்டுட்டு இருந்த அந்த பிரேஸ்லெட் இப்ப அந்த பொண்ணுக்கு தான் தந்திருக்கான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவன் தான் என்கிட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கி வைக்க சொன்னான். இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் அப்ப கண்டிப்பா யுபேக் அந்த பொண்ணை லவ் பண்றான் போல இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. டிவில யுபேக்கோட மூவி போயிட்டு இருக்கும்போது அதுல ரொமான்டிக் சீன்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கா. உடனே டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பாக்குறதுக்காக வந்து அப்படியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய மூவி தான் ஃபுல்லா பாத்துட்டு வரேன், அதுல கண்டிப்பா கிஸ் பண்ற சீன் வந்துதான் ஆகணுமா என்ன? அது இல்லாம நீங்க நடிக்க மாட்டீங்களான்னு கேட்க இவனும் கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிடறான். இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஒருவேளை அதெல்லாம் பார்த்து உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆயிடுச்சா என்ன? உண்மையை சொல்லுன்னு கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். உடனே டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஹாங்க சரி என்னோட தலைமுடியெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூம் எங்க இருக்குன்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு உள்ளதான் வந்திருக்காங்க. ஆனா அது சிம்பிளாலாம் இல்ல, உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அங்க இருக்கிற ஷவர் எப்படி ஆன் பண்றதுன்னு எதுவுமே நம்ம ஹாங்க்கு தெரியல. அப்புறம் நம்ம யுபேக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள வந்து எல்லாத்தையுமே சரியா ஆன் பண்ணி விடுறான். இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப கிஸ் பண்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா ஹாங் தான் ஒரு டைம் இவனை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால எதுவுமே பேசாம இங்க இருந்து வெளியே போயிடுறான். அவன் அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் யுபேக் அவங்களை கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணால, அதை பத்தி மட்டும் தான் ஹாங் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் எடுத்துட்டு போய் தர்றது இவன் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் ரெடி பண்ணிருக்கான்ல, அந்த ஃபுட்டு தான் ரெண்டு பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம திடீர்னு இங்க வந்துட்டோம், நீ கண்டிப்பா நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேல்ல, அதனால என்ன பண்றான், ஷாப்பிங் வந்திருக்கா நம்ம
ஹாங்கையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு ஹீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா ஹாங்க்கு அதை போட்டுட்டு சரியா நடக்க கூட வர மாட்டுது. அவங்க வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் சரி இவனா எல்லாத்தையுமே அடம் பிடிச்சு அவங்களுக்கு வாங்கி தந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே நிறைய இடத்துக்கு போறாங்க. இப்ப நைட் டைம் நம்ம ஹாங்க்கு ஒரு சர்ப்ரைஸ். அவங்களுக்கு ஒரு பழைய ஆக்டர் சிங்கர் யங் அப்படின்ற ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை கூட நேர்ல மீட் பண்ண வைக்கிறதா சொல்லியிருப்பான்ல. இப்ப அதை தான் பண்றான். அவரை நேர்ல பார்த்ததுமே ஹாங்க் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்காக அவரும் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இப்படி எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் சாய் ஹாங்கோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட பாட்டி அப்படியே மயக்கம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சீரியஸான பிரச்சனையா இருக்க போகுதுன்னு பயந்து போய் உடனே போட்ல அரேஞ்ச் பண்ணி சிட்டிக்கு தான் அவங்களை கூப்பிட்டு போறான் ட்ரீட்மெண்ட்காக. இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அந்த சிங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஒன்னா போறத ரிப்போர்ட்டர்ஸ் வேற பாத்துறாங்க. ஆல்ரெடி நம்ம யுபேக் ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டி வேணும்னு அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் கார்ல போறது யுபேக் தான் நான் பார்த்தேன். அவர் பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் மத்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அவங்க கூட ஒண்ணா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இங்க பாரு, நான் உங்ககிட்ட கேட்டிருந்த விஷயத்துல நீ இது வரைக்கும் உன்னோட முடிவை சொல்லவே இல்லை. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற சரியான டைம். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நம்ம ஹாங்கும் இப்படி பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நேரம் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யுபேக் எங்க தான் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில கேமரா மைக்கோட. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். ஹாங்கனோட பதில் என்னன்னு இவனும் கேட்டுட்டே இருக்கும்போது அவனுடைய போன் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான கால் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை அட்டென்ட் பண்ணி பேசுறீங்கன்னு ஹாங் சொல்றாங்க. இவன் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது மேனேஜரோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணிருக்கான். ஹாங்கோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இப்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சிட்டில தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம யுபேக் ஷாக் ஆகி ஹாங் கிட்ட இதை பத்தி சொன்னது அவங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உடனே என்னுடைய பாட்டியை பார்க்கணும்னு அவங்களை இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்காக லிஃப்ட்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. டோர் ஓபன் ஆகுது. கரெக்டா பார்த்தா இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் தான். உடனே அவங்களை போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்களா. நம்ம யுபேக் தான் என்ன பண்றான், ஹாங்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸை தான் கவர் பண்றான். இப்போ இவங்க நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல இதை விட அதிகமான ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம யுபேக்க பாக்குறதுக்காக தான். அதனால இவன் ஹாங்க சேஃபா வேற ஒரு ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கான். இப்ப நீ மட்டும் எப்படியாவது சேஃபா இங்க இருந்து வெளியே போயிடு, அதுதான் கரெக்டா இருக்கும். நான் அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவனை இங்க வர சொல்லிட்டேன். அவன் இங்க வந்து சேஃபா உன்னை இங்க இருந்து உன்னுடைய பாட்டியை மீட் பண்றதுக்காக கூப்பிட்டு போவான். அவன் சொன்ன மாதிரி நம்ம யுபேக் என்ன பண்றான், வேணும்னே அவன் கீழே போய் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். யாருக்கும் டவுட் வராத மாதிரி ஹாங்கும் சேஃபா இங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. கார்ல போகும்போது அவங்களும் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. யுபேக் கிட்ட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் தான் நினைச்சிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவன் தினமும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை இதெல்லாம் ஹாங்க்கு இப்பதான் புரியுது. அவனோட லைஃப் இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஒருவேளை நான் அவங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லி என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, அதனால இந்த டாபிக் பத்தி அவங்ககிட்ட எதுவுமே பேச வேணானே முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யுபேக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்ககிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் பிரச்சனையில மாட்டி விட ட்ரை பண்றீங்கன்றது நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் என்ன மிஸ்டேக்லாம் நடந்ததோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தந்துடுறேன். அந்த அவார்ட் ஷோல நான் ஸ்டேஜ்ல ஏறி எதுக்கு தேவையில்லாம அப்படிலாம் பேசினேன், நான் அதுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி என்னை பத்தி ரொம்ப தப்பா நியூஸ்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. உண்மையாவே நான் அன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. அன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அது என்னோட பர்சனல் பிரச்சனை அவ்வளவுதான் சொல்றான். அப்புறம் நான் அன்னைக்கு என்னோட ஃபேன்ஸை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தைரியமா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுறான். இவன் மட்டும் முன்னாடி மாதிரி இருந்திருந்தா இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். இன்னொரு பக்கம் நமக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாங்க அழுதுகிட்டே வந்திருக்காங்க அவங்களுடைய பாட்டியை மீட் பண்றதுக்காக. அதே இடத்துல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சாய் தான் அவங்க வந்ததுமே அவங்களை போய் சமாதானப்படுத்துறான். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம யுபேக்க வந்துடுறான் பாட்டியை மீட் பண்ணி பேசுறதுக்காக. சாய் அவனை உள்ள போக விட்டாதானே அங்க என்ட்ரன்ஸ்லயே நிறுத்தி அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க, உன்னாலதான் தேவையில்லாம இல்ல பிரச்சனையும். ஹாங் அவளுடைய பாட்டி விட்டுட்டு இப்படி எல்லாம் தனியா வெளியே வந்ததுக்கான காரணமே நீதான். உன்னோட லைஃபும் எங்களோட லைஃபும் டோட்டலா வேற மாதிரி. நீ ஒன்னா ஹாங்கோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, இப்பயாவது அதை புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். யுபேக்கு அதை விடுற மாதிரி தெரியல. அவனோட காதை பிடிச்சி திருக்கி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கரெக்ட் தான், ஆனா நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாத. நீ சின்ன வயசுல இருந்து ஹாங்க்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், புரியுதா? இப்படி எல்லாம் பேசிட்டே ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. இங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்றது கேள்விப்பட்டதும் நேரான நம்ம ஹாங் வெளியே வந்து யுபேக் அவங்களுக்கு தந்திருந்த அந்த பிரேஸ்லெட் அவங்ககிட்ட திரும்ப தந்துடுறாங்க. இது எனக்கு தேவையில்லை, இது நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட முடிவு என்னன்னு கேட்டிருந்தீங்களா, அதை நான் சொல்லிடுறேன். நம்ம ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளால கண்டிப்பா ஒன்னா இருக்க முடியாது. நான் திரும்ப என்னோட ஐலாண்ட்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு அங்க வந்து மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. பாவம் நம்ம யுபேக். அவனோட லைஃப்ல ஒரு பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் அவனை ரிஜெக்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க இருந்து அவன் போனதுமே நமக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு கண்ட்ரோலே இல்லாம ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹாங் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு யுபேக் என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியுமே உன்னை வேணான்னு சொல்லிட்டா. கண்டிப்பா இது உனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும்ல. இது வரைக்கும் நீ ஹாங்க 2 டைம் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்க, 2 டைமே வேணான்னு சொல்லிட்டா. அப்படிதானு சொல்லி இவன் வேற சைலண்டா வெறுப்பேத்திட்டு இருக்கானா. பதிலுக்கு நம்ம யுபேக்கும் இங்க பாரு, அவளோட பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அந்த டென்ஷன்ல ஹாங் இருந்ததுனால என்ன வேணான்னு சொல்லியிருப்பா. நான் எவ்வளவு ஃபேமஸான ஆளு, என்ன போய் யாராவது வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்களா?
அப்படின்னு இங்க பேச ஆரம்பிச்சவன் ரோட்ல தள்ளாடிட்டே நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்து வரான். நான் எவ்வளவு ஃபேமஸான ஒரு ஆக்டர், ஆனா ஹாங்கு என்ன எல்லாரும் முன்னாடி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு அவனுடைய சோக கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்க வர வழியில சிஆர்சின்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஹாங் அவனுக்காக கிஃப்ட் மாதிரி தந்திருப்பாங்களா அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரி சிஆர்சின்ஸ் தான் ஹாங்கு எனக்காக கிஃப்டை ரெடி பண்ணி தந்தா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்களுடைய பாட்டிக்கு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல. அங்க வெளியூர் டாக்டர் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு வேங்கு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நம்ம ஹாங்கு இந்த பொண்ணு கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே சிட்டிக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க போல இருக்கு. இப்ப டாக்டரா இருக்காங்க. இவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சாய் வந்து நீ யார்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க அவனை பார்த்ததுமே வேங்க அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே ஒரே ஹை ஸ்கூல் தான். அது மட்டும் இல்லாம வேங்க ஸ்கூல் டைம்ல இருந்து சாய் தான் அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சாய் மேல அவங்களுக்கு தீவிரமான கிருஷ்ண வச்சுக்கோங்களா. அவங்க இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணாம சிங்கிளா தான் இருக்காங்க. அவனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததும் ஸ்கூல் டைம்ல அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சாய் தான் அவங்களை எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து வெளியே அனுப்பி வைக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யுபேக்கு தான் காட்டுறாங்க. வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் பக்கத்துல யாரோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம தான். அவன் எழுந்திரிச்சதும் அவனை பிடிச்சி நம்ம யுபேக் கத்த ஆரம்பிச்சிடறான். நான் இங்க இல்லாத டைம்ல என்னோட ரூம் என்னோட திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் போனா போகட்டும்னு விட்டுட்டேன். இப்ப நான் இங்க இருக்கும்போது எனக்கே தெரியாம என்னோட ரூம்லயே வந்து தூங்கிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் நீ எழுந்து இங்க இருந்து வெளியே போ. உங்ககிட்ட இருந்து வர்ற ஸ்மெல்லே நல்லா இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம அது ஒன்னும் என்கிட்ட இருந்து வர்ற ஸ்மெல் இல்ல அப்படின்னு நம்ம யுபேக்கோட பாத் டப் கூப்பிட்டு போய் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப அந்த டப் ஃபுல்லா சிஆர்சின் தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம யுபேக் தான். நேத்து நைட்டு ரோட்ல தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹாங்கோட ஞாபகமா இருக்குன்னு சொல்லி அந்த சிஆர்சின் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ஹாங்கோட ஞாபகமா தான் இருக்கு. ஆனா நான் அவளை மீட் பண்றதுக்கு கூட ஐலாண்டுக்கு வரக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டா. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தான் ஒரு நல்ல ஐடியாவை தரான். அது என்னன்னா ஹாங் இவனோட வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கும்போது அவங்களோட திங்ஸை மறந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு பொருளை போய் தந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வரலான்னு ஐடியாவை தரான். அவனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த ஒரு காரணத்தை வச்சு ஹாங்க போய் மீட் பண்ணிடலாமே அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஐலாண்ட்ல தான் காட்டுறாங்க. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம ஹாங்க அவங்கள சேஃபா வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா யுபேக் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அது மட்டும் தான் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா யுபேக் நின்னுட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தடுக்கி விழுற மாதிரி போகும்போது கூட அவன் தான் பிடிக்கிறான். ஹாங் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். நீ ஐலாண்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் தானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு அவனோட ஃபேஸ் டச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் தெரியுது உண்மையாவே இங்க வந்திருக்கான்னு. உடனே அவனை தள்ளி விட்டுட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக மறுபடியும் ஐலாண்டுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு தொல்லை தர்றதுக்கா? நான் தான் அன்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டான்ல. உங்களுக்கு இப்ப இங்க வர்றதுக்கு என்ன வேலைன்னு கேட்க இவனும் சமாளிக்கிறான். ஹாங் நான் ஒன்னும் உன்னை சும்மா பார்த்து பேசிட்டு போறதுக்காகலாம் இங்க வரல. ஞாபகம் வச்சுக்கோ, நான் இங்க வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா என்னோட வீட்டுல உன்னோட பொருளை நீ மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதையும் எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் தந்துட்டு நிம்மதியா போய் வீட்டுல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாங்கோட வீட்டுல இவன் ஸ்டே பண்றதுக்கு இப்ப இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டான்ல. இப்ப இந்த வீட்டுல ஸ்டே பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அங்க டாங் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுறான். பாட்டி ஹாங் அப்புறம் யுபேக் இவங்க 3 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த சாய் வர நடுவில் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அடிக்கடி வந்துடுறான். அது என்னவோ தெரியல, பாட்டிக்கு நம்ம யுபேக் தான் ஸ்பெஷல் கெஸ்டா தெரியறான் போல இருக்கு. அவன் சரியா சாப்பிடுறானா இல்லையான்னு சொல்லி அவனை தான் பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சாய்க்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போறாங்கன்றது தெரிஞ்சதும் யுபேக் வேணும்னே போய் அவங்களுக்கு தொல்லை தர ஆரம்பிக்கிறான். ஹாங் நீ இப்ப கடைக்கு தானே போற, நீ அப்படியே போற வழியில என்னையும் டிராப் பண்ணிடுன்னு சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாது. நான் எதுக்காக என்னோட சைக்கிள் உங்களை போய் டிராப் பண்ணணும்? நீங்க நடந்தே வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டான். ஹாங் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் பக்கத்துல சைக்கிள் எல்லாம் க்ளோஸா உட்காந்து வந்தா நீ கண்டிப்பா என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவேன், அப்படிதானே? அதுக்கு பயந்துதான் நீ வேணான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அவன் சொன்னது இல்லைன்னு நம்ம ஹாங்கையும் எனக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால வேற வழியே இல்லாம நான் சைக்கிள் தான் கூப்பிட்டு போறாங்க. அவன் இப்பதான் அவனோட லைஃப்ல சைக்கிள்ல பின்னாடியே உட்காந்து வரான் போல இருக்கு. அவங்க பேலன்ஸ் பண்ணி நேரா போக விடவே மாட்டான். சைக்கிள் அங்கேயும் இங்கேயும் தடுமாறி எப்படியோ போய் கடையிலயும் ஒரு வழியா ரீச் பண்ணிடுறாங்க. கடைக்கு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம யுபேக்கு அவன் பாட்டுக்கு ஏதோ ஜூஸ் பாட்டில் எடுக்கிறதுக்காக உங்க கிட்ட க்ளோஸா வரான். ஹாங் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன கிஸ்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் அதுக்காக வரல. உன் பக்கத்துல இந்த ஜூஸ் பாட்டில் இருக்கு பாரு, இது எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. சிட்டில இருந்து இங்க வரும்போது நம்ம யுபேக்கு எல்லாருக்காகவும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஹாங்கோட பாட்டி அப்புறம் அவங்களை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்க 2 பேரு எல்லாருமே ஒரு ஃபேஸ் பேக் தான் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் இங்க இருக்கிற யாரும் யுபேக் கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் சரியா பேச மாட்டாங்க. ஆனா இப்போ அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நம்ம ஹாங்கோட டாபிக் வருது. இன்னைக்கு அவங்க ஒரு பையனை மீட் பண்றதுக்காக போகணும்னா அவங்க கிட்ட ஒரு போட்டோ தான் காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் யுபேக் முன்னாடி அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக மாத்தி சொல்றாங்க. இந்த போட்டோல இருக்க பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட
லைஃப்ல பாய் ஃப்ரெண்ட் ஒரு பர்சன் இருந்தா அவன் கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாங்கோட ரூம்ல தான் இப்ப நம்ம யுபேக் இருக்கான். அதுவும் அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஞாபகமா அவங்க ஒரு கிட்டார் வச்சிருக்காங்கல்ல, அதை தான் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க எதுக்காக இதை எடுத்தீங்கன்னு ஹாங் வந்து கேட்டதும் இதுல என்ன இருக்கு, கிட்டார் எனக்கு ப்ளே பண்ண தெரியும், நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா அவங்களுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹாங் இந்த கிட்டார் ப்ளே பண்றதே விட்டுட்டாங்க போல இருக்கு. நீ இதுக்கெல்லாம் எதுவும் பயப்படாதுன்னு சொல்லி அவன் தான் அவங்களுடைய கையை பிடிச்சி அந்த கிட்டார் ப்ளே பண்றதுக்கே சொல்லி தரான். நம்ம யுபேக் இந்த கிட்டார் ப்ளே பண்றதுனா நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு சிட்டில நடக்கிறது தான் காட்டுறாங்க. யுபேக் எப்படியாவது பெரிய பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகவே 2 ரிப்போர்ட்டர்ஸ் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காங்களா அவனை தேடி. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு யுபேக்கோட அம்மா யாரு, அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு. அவங்க இப்போ ஒரு கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் தூரத்துல இருந்து அவங்களை போட்டோ எடுத்து இந்த நியூஸ் எப்படியாவது வைரல் ஆக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யுபேக்கோட பேரு டேமேஜ் பண்றது இவங்க 2 பேருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம யுபேக்க தான் காட்டுறாங்க. டாங்னு அவனுக்கு தான் சின்ன பையன் ஒருத்தன் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கான்ல, அவங்ககிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவனை ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பையனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு ஹாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஹாங் தான் பதிலுக்கு இவங்க எதுவுமே சொல்லாம இவனை அவாய்ட் பண்றாங்கன்னு. மிஸ்டர் யுபேக், நான் வேணும்னா இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஹாங்க்கு அவங்களோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன் யாருன்னா அவங்களுடைய பாட்டி தான். அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாங்க அவங்களோட விஷயத்துல அடுத்த ஸ்டெப்பே எடுப்பாங்க. அதனால பாட்டியை நீங்க எப்பவுமே நல்ல விதமா ட்ரீட் பண்ணுங்க. நீங்க ஒரு பெர்ஃபெக்டான பர்சன், ஹாங்க்கும் சரியா இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தோணணும். இன்னொரு பக்கம் நமக்கு சாய் தான் காட்டுறாங்க. அவன் இன்னொன்னுடைய விஷயத்துல என்னதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு தெளிவான மைண்ட் செட்ல இல்ல. அவன் யூனிஃபார்மோட கையில புக்கேவெல்லாம் எடுத்துட்டு ஹாங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறான். ஆனா ரியாலிட்டியில அப்படி எதுவும் இல்ல. இதை பத்தி ஹாங் கிட்ட போய் பேசலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. அதான் நம்ம ஹாங்க இன்னைக்கு ஒரு பர்சனை போய் மீட் பண்ண போறாங்கன்னு சொல்லி போட்டோவெல்லாம் காட்டி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன். உடனே இவன் என்ன பண்றான், ஹாங் மாதிரியே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பர்சன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ஹாங்க மீட் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, நான் தான் அதுன்னு சொல்ல அந்த பர்சனுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை பார்த்தா பொண்ணு மாதிரிலாம் இல்ல, நீங்க பையன் தானே. பதிலுக்கு சாய் சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசி அந்த ஆளை வேற கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, என்னோட தலைமுடிலாம் ஷார்ட்டா தானே வச்சிருக்கேன், இப்ப என்னோட வாய்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு அது வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்றான். அவ்வளவுதான், சாய் பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணதுனால இங்க பிளைண்ட் டேட்டே கேன்சல். ஏன்னா அந்த பர்சனை மீட் பண்றதுக்காக வந்தது பையனா இல்ல பொண்ணானே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த பக்கமா ஹாங் நடந்து வரதை பார்த்துட்டு நம்ம சாய் என்ன பண்றான், அவங்களோட கையை பிடிச்சி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு அவங்களை வேக வேகமா கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நான் எதுக்கு இந்த கெட்டப்ல இருக்கேன், இங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் என்கிட்ட கேட்காத, நான் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னு ஹாங்க்கு தர்றதுக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சிருப்பான்ல, அதை அவங்ககிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அன்னைக்கு என்னோட ஃபீலிங்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வரும்போது தான் நான் அவனோட பிரதர் மாதிரின்னு பேசிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்துக்கு உன்னோட முடிவு என்னவா இருந்தாலும் சரி, நான் அதை ஏத்துக்கிறேன். ஹாங், நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல என்னோட வாழ்க்கையில எப்படி ஒரு கெட்டப்போட அவனை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு. ஏன்னா சாய் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கெத்த வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பானா, அப்படி ஆகிடுச்சு. அவங்க கிட்ட ரிங்க தந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். தயவு செஞ்சு உன்னோட முடிவு என்னவா இருந்தாலும் இப்ப நீ அதை உடனே சொல்ல வேணாம். இதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட அப்படி பேசினதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால உடனே என்ன ரிஜெக்ட் பண்ணிடாத, எதுவா இருந்தாலும் டைம் எடுத்துக்கோன்னு சொல்றான். இப்படி அவன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் ஆகிடுச்சு. ஹாங்கோட பாட்டி, சாயோட அப்பா அம்மா எல்லாருமே இதை தான் பேசிட்டு இருக்காங்க. இது சரியான விஷயம் தான். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்ததுனால அவங்க 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த கதையெல்லாம் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்க நம்ம யுபேக் தான் டென்ஷன் ஆகி நேரா ஹாங்க போய் பிடிச்சி கேட்கிறான். அங்க என்னதான் நடந்தது, அவனை ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு உன்னோட பதில் என்ன? சரின்னு சொல்லிட்டியான்னு இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே பாட்டி வேகமா ஓடி வந்து ஹாங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாங், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் நானும் எவ்வளவு ஆசைப்பட்டேன். இப்ப நேரடியா சாயே வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அவன மாதிரி ஒரு நல்ல பையன் இங்க வேற யாருமே கிடையாது. இந்த விஷயத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுனே தெரியாம நம்ம யுபேக் ஒரு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டி ஹாங் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அவங்க எதுவுமே சொல்லாம சரின்னு அதை பண்ணிடுவாங்கல்ல. இது பத்தாதுன்னு இதை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஈவினிங் அப்புறம் எல்லாருமே ஒரு பார்ட்டி வேற வச்சிருக்காங்க. நம்ம யுபேக் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டுமே புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சாய் மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இது வரைக்கும் ஹாங் அந்த விஷயத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்படின்னா ஹாங்க்கு அவனை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பாட்டியே சும்மா இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்கள தான் அவங்களை இந்த விஷயத்துல சரின்னு சொல்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. சாயை போய் எப்படி ஹாங் வேணான்னு சொல்லுவா? அவங்க 2 பேருமே நாங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கோம், அவங்க அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. பாட்டியும் இந்த விஷயத்துல ஆமான்னு சொல்லிடுறாங்களா, நம்ம ஹாங்க்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க யுபேக் அப்புறம் ஹாங் 2 பேருமே சோகமா இருக்கிறதுனால அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. சாய் சந்தோஷமா இருக்கான்றதுனால அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்கா. 3 பேருமே இப்ப ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டி வேற நான் என்ன பதில் சொல்லி இருக்கேனே தெரியாம அவங்க பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சாய் மேல இந்த மாதிரி லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. இதை நான் போய் அவங்க கிட்ட தெளிவா சொல்லி கஷ்டப்படுத்தணுமா, எனக்கு எதுவும் புரியல. எனக்கு பிடிச்ச பர்சன் வேற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்னு உளறிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்க சாய்க்கு தெரிஞ்சிருது. ஹாங் யுபேக்க தான் லவ் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல. அப்படின்னு அவங்களை சேஃபா தூக்கிட்டு போய் அவங்களோட ரூம்ல தான் தூங்க வைக்கிறான். ஹாங் எதுக்கு நீ தேவையில்லாம தூக்கிட்டு வர, இதெல்லாம் நீ இனிமே பண்ணாதுன்னு சொல்லி அவன் வேற உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஹாங்கோட சேஃப்டிக்காக இவங்க 2 பேருமே அப்படியே பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங்
மார்னிங் நம்ம யுபேக்கு ஹாங்க போய் தடுத்து நிறுத்தி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹாங், எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ ஏன் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல மாட்டேற? உன்னோட பாட்டி கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக லைஃப் லாங் நீ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறியா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆனா நீ அதுக்கு என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம ஹாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்காக என்னோட பாட்டியை கஷ்டப்படுத்துற மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாது. நம்ம 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். நீங்க ஒரு பெரிய ஆக்டர் வேற, நீங்க என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல ஆக்டிங்கானு எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்களா. இதை கேட்டதான் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓவர் டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போய் அந்த நமக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் லேண்ட்லைன்ல. என்னால இந்த ஹாங்க புரிஞ்சிக்கவே முடியல. நான் என்ன சொன்னாலும் எனக்கு கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சாய் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்றது எனக்கு தெரியும், ஆனா என்ன எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான்றதுதான் புரியல. உடனே நம்ம வேணும்னா நான் சொல்ற ஐடியாவை ட்ரை பண்ணி பாரு. நீ அந்த பொண்ணு கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து பேசும்போதெல்லாம் உன்ன ஒரு ரிச் ரூடுன்னு தான் நினைச்சிருப்பா. அதனால ஹாங்க திரும்ப ப்ரொபோஸ் பண்ற மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தரையில உட்காந்து ப்ரொபோஸ் பண்ணிடு. இப்படி நீ ஹாங் முன்னாடி நடந்துக்கிறதுனால நீ ஒரு கைண்டான பர்சனா அவளுக்கு தெரியவல்ல. நான் அதுக்கும் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போன்ல கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்க ஒரு லேடியும் என் பேசிக்கிட்டு இருக்கிறது லைட்டா காதுல வாங்கிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சாயை தான் காட்டுறாங்க. அவன் யோசிக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஹாங் அவனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட உனக்கு பரவாயில்ல, ஆனா யுபேக் மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை போய் அவங்க லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு தோணுது. ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கான், ஒரு ரிச். அதனால இவனே டைரக்டா போய் ஹாங் கிட்ட அந்த ரிங்கை வாங்கி அவங்க கையில மாட்டி விட்டுறான். என்னால இந்த விஷயத்துல இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசலாம், 3 மணிக்கு நீ ரெடியா இருன்னு சொல்றான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போக போறாங்க அப்படின்ற விஷயம் ஊருக்குள்ள அப்படியே ஒரு காட்டு தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. யுபேக் இது தெரிஞ்சதான் அவ்வளவுதான், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லார்கிட்டையும் போய் கத்திட்டு இருக்கான். இங்க ஊருக்குள்ள நீங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய பெரிய மனுஷங்களா இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம அந்த சாயை ஹாங்க கூப்பிட்டு வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய தப்பு, நீங்க தான் இதை போய் தட்டி கேட்கணும்னு சொல்லி இது பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற யாரும் நம்ம யுபேக் இந்த விஷயத்துல கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போய் பேச போறாங்க அப்படின்ற விஷயத்துல நாங்க எதுக்காக கோவப்படணும்? அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்க போய் பேசணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க, ஒரு போட்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யுபேக் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க 2 பேரும் பேச விடாம டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே போட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த சின்ன பையன் டாங் தான், யுபேக்கோட ஃப்ரெண்டு. அந்த சாய் ஏதாவது பேசி நம்ம ஹாங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலே அந்த டாங் என்ன பண்றான், நடுவுல அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் சத்தம் போட்டுட்டு அவங்கள பேச விடாம டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் வீட்டுக்கு வரும்போது நம்ம யுபேக் அவங்க மேல செம்ம கோவம். உனக்கு இப்படி வெளியே போகணுன்ற விஷயத்துல விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும், அந்த சாய் உன்னை வர சொல்லி இருக்கானா, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கையில போட்டிருக்க அந்த ரிங்கை வேற பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிடுறான். நான் அந்த ரிங்கை பாக்குறேன்னு சொல்லி அவங்களோட கையை பிடிச்சி வேகமா இழுத்து அதுவே அப்படியே பறந்து போய் அந்த வீட்டோட டாப்லயே விழுந்துருது. இது என்னோட தப்பு தான், நானே அந்த ரிங்கை உனக்கு திரும்ப எடுத்துட்டு வந்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த டாப் மேல ஏறி இருக்கான். ஹாங், நீ கடைசி வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்றத பத்தி புரிஞ்சிக்க கூட ட்ரை பண்ண மாட்டியா? நான் உண்மையாவே உன்னை ட்ரூவா லவ் பண்றேன், நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. நான் என்னமோ வேற கிரகத்துல இருந்து வந்திருக்க மாதிரி நீ என்ன ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்ற. உனக்கு நான் அப்படி இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நான் என்னோட அந்த லைஃப் ஸ்டைலே விட்டுறேன், நான் இந்த ஐலாண்டுக்கே வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஃபுல்லா நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீ என்ன வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேருமே லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கான். இவன் கிட்ட எந்த பதிலும் உடனே நம்ம ஹாங்கால தர முடியல. அவன் தர்ற அந்த ரிங்கை வாங்கிட்டு அவங்க அங்க இருந்து போலான்னு பார்த்தா பின்னாடி திடீர்னு ஒரு சத்தம். யுபேக் மேல இருந்து கீழே விழுந்துட்டு அவனுடைய ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு. இதை பார்த்ததும் பதறி போய் ஹாங் நேரா ஓடி வந்து, என்னாச்சு உங்களுக்கு? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னா நீங்க இதெல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கி போய் பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யுபேக்கு கரெக்டா கேட்கறான், என் மேல இவ்வளவு பாசம் இருக்கு அவனுக்கு, நான் லைட்டா கீழே விழுந்ததுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவங்களால எதுவுமே பேச முடியல, அவனுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம யுபேக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவனுடைய மேனேஜர் கிட்ட இருந்து. அதான் அவங்க யாருன்ற போட்டோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகி இப்ப எல்லா இடத்துலயும் இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. யுபேக் எவ்வளவு பெரிய ஆக்டர், அவங்க கிட்ட நிறைய பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கு, இருந்தாலும் அவன் ரொம்ப செல்ஃபிஷ், அவனுடைய அம்மாவை அவன் பாத்துக்கிறதே இல்ல. அவங்க இப்பவும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுல இருந்து நம்ம யுபேக் அவனுடைய ஹெல்த்தே சரியில்லாம இருக்கு. அவனோட அம்மா சின்ன வயசுல அவனை எப்படி பாத்துக்கிட்டாங்க, இவனுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த எந்த விஷயமும் மத்தவங்க யாருக்குமே தெரியாது. உண்மை என்னன்னு கூட தெரியாம எல்லாருமே அவனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறான். இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு தெரிஞ்சதுமே ஹாங் தான் டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டு இவனுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் தந்துட்டு லேட் நைட் ஆனாலும் அவங்க சரியா தூங்காம இவன் பக்கத்துல உட்காந்து இவனை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யுபேக் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ எப்பவுமே உன்னோட லைஃப் மத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காது, உன்னோட பாட்டியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா நீ எதையும் ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க போறியா? நீ யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஆனா இப்ப அந்த பாட்டு உன்னோட லைஃப்ல இல்லாம போயிடுச்சு. இப்படிதான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மத்தவங்களுக்காக மிஸ் பண்ணிட்டே போயிடுவ. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யுபேக்க தான் காட்டுறாங்க. இதுக்கு மேல இங்க ஸ்டே பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு அவனுக்கு தோணுது. அதனால அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நேரா சிட்டிக்கே வந்துடுறான். அவன் ஃபர்ஸ்ட் வந்ததுமே அவனுடைய அம்மாவை போய் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். வேற எதுவுமே அவன் எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் மேனேஜர் அப்புறம் நம்ம இவங்க எல்லாருக்கும் ஒரே கவலையா இருக்கு நம்ம யுபேக்க நினைச்சு. ஏன்னா அவன் சிட்டிக்கு வந்துட்டான்ற விஷயத்துல அவன் இன்னும் இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க கிட்ட இருந்து கால் வரவே இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்றான், நேரா ஒரு போட்டை ரெடி பண்ணிட்டு ஐலாண்டுக்கே வந்துடுறான். அவன் இங்க இருக்கானா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்காக. திடீர்னு நம்ம இந்த இடத்துல பார்த்ததும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இருக்கு. நம்ம ஐலாண்ட் சீக்கிரமே ஃபேமஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரும் ஒரு ஆக்டர் தான் அப்படின்னு அவனை பயங்கரமா இன்வைட் பண்றாங்க. அவன் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஹாங்க தான் போய் கடையில மீட் பண்ணி பேசுறான். அவங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியுது, யுபேக் இந்த ஐலாண்ட்ல இப்ப இல்ல, அவன் நேத்தே இங்க இருந்து கிளம்பிட்டான்னு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே நின்னுட்டு சாயும் கேட்கறான். ஹாங் யுபேக் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ரொம்ப வருஷமா அவனோட லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப கூட தேவையில்லாம அவனை பத்தி தப்பா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சின்ன வயசுல யுபேக் அவனுடைய அம்மா சரியா பாத்துக்கலனாலும் இப்ப இவன் அவங்களுக்காக எவ்வளவோ பணத்தை கொடுத்திருக்கான். ஆனா அவங்க தேவையில்லாம அந்த பணத்தை எல்லாமே செலவு பண்ணிட்டு மறுபடியும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம வேற யுபேக் கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டோமேன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பும் போது நம்ம என்ன பண்றான், போன் நம்பர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். இதுல என்னோட நம்பரும் இருக்கு, யுபேக்கோட நம்பரும் இருக்கு, உனக்கு அவங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு அப்படின்னு. அவங்க அந்த போன் நம்பரை தான் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. சாய் வெளியே இருந்து இது எல்லாத்தையுமே கவனிக்கிறான். யுபேக் இங்க இருந்து போனதுல இருந்து நம்ம ஹாங் அவங்களுடைய வேலையை கூட சரியா பண்றது இல்ல. எப்பவுமே சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க ரொம்ப சோகமா மாறிட்டாங்க. சாய்க்கும் இது எல்லாமே தெரியும். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாயை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் ஏதோ ஒரு வேலையா. அங்க ஒரு லேண்ட்லைன் வந்திருக்கு போல இருக்கு. அதுல இருந்து நம்ம ஹாங் யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கால் பண்ணி பேசுறது யுபேக் தான்ன்றது கிளியராவே தெரியுது. அவனும் போன் எடுத்து யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹாங் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாய் என்ன பண்றான், யுபேக் இது நீ தானே, நீ இங்க இருந்து போனதுல இருந்து ஹாங் பழைய மாதிரி இல்ல, அவ உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட அவ தான் உனக்கு கால் பண்ணிருந்தா, ஆனா அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாம கட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனையும் திரும்ப ஐலாண்டுக்கு வர சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல இருக்கு. பாட்டி தான் தொல்லை பண்ணி நம்ம ஹாங் அப்புறம் சாய் அவங்க ரெண்டு பேருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்காங்க. எல்லாருமே இப்ப எங்க வந்திருக்காங்கன்னா இங்க பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும்ல, சிட்டி மாதிரி, அந்த இடத்துக்கு தான். இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்துறதுக்காக இப்ப இவங்க எல்லாருமே ஒரு ரிசார்ட்க்கு வந்திருக்காங்கல்ல. இதே ரிசார்ட்டுக்கு தான் நம்ம யுபேக்கும் டிராவல் பண்ணி வந்துட்டா இப்ப உள்ளதான் இருக்கான். அங்க போய் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாமா இல்ல அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன். ஆக்சுவலா இப்ப இங்க ஃபங்க்ஷன் யாருக்கு நடந்துட்டு இருக்குன்னா அந்த புல்லட் ட்ரெயின் அங்கிள் இருக்காருல பார்க், அவருக்கு தான். அவரோட ஒய்ஃப் இப்படி ஒரு கிராண்டான வெட்டிங் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் சரி பண்ணி தந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. கரெக்டா நம்ம யுபேக் தூங்கி எழுந்திருச்சு வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம ஹாங் அப்புறம் சாய் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணா நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல அவங்களை பார்த்ததுமே இவன் என்ன நினைச்சுக்கிறான், அவங்க ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் ஆகுது போல இருக்குன்னு நினைச்சிடறான். அவ்வளவுதான். இதை பார்த்துதான் அவனு புரிஞ்சுக்கிட்டு தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப நைட் டைம் சாயை தான் காட்டுறாங்க. ஹாங் கிட்ட போய் உட்காந்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா பேசி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, இது உன்னோட லைஃப், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அதை நீ பண்ணு, மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ஹாங் கையில போட்டிருக்க அந்த ரிங்கையும் இவனே எடுத்துக்கிறான். நான் என்னோட லைஃப்ல ஒரு நல்ல ஒர்க்ல இருக்கேன், எனக்கும் பிடிச்ச மாதிரி சீக்கிரமே எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருவாங்க. இதை கேட்டதான் அவ்வளவுதான் நம்ம ஹாங் நேரா அழுதுகிட்டே நம்ம கிட்ட ஓடி போய் கேக்குறாங்க, யுபேக் இப்ப எங்க இருக்காருன்னு அவர் உடனே மீட் பண்ணணும், இதுக்கு மேல என்னால அவர் கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு யுபேக்கோட நம்பருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னு பாக்குறான். அவன் என்ன பேச வரான் அப்படின்றது கூட ஃபுல்லா கேட்காம தயவு செஞ்சு எனக்கு யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறான், இந்த நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கால் பண்ணால, ஹாங்கு கார்டன் சொல்லி ஏதோ ஒரு இடத்த சொல்ல வந்தான்னு சொல்லி நேரம் அந்த இடத்துக்கு தான் போய் பாக்குறான். வேக வேகமா இவனும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட அங்க தனியா நின்னுட்டு இருக்காங்க. ஹாங் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க, இதெல்லாம் அந்த நம் பண்ண வேலை தானே, எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி உன்னை கார்ல கடத்திட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டானா என்ன. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாங்க இல்ல நானே தான் உங்களை தேடி வந்தேன், இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்ததும் நீங்களா ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நடந்தது அந்த அங்கிள் பார்க்கோட மேரேஜ் ஃபங்க்ஷன், இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்னோட லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமா இருக்க போறேன், உங்களை நான் ரொம்ப நாளா கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப சொல்றேன் அப்படின்னு அவங்க யுபேக்கை எந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்றாங்கன்ற விஷயத்தையே சொல்லிடுறாங்க. ஒரு வழியா பல பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி கடைசியில ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சாய் என்ன பண்றான், ஹாங்கோட பாட்டி அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லார்கிட்டயும் போய் உண்மையை சொல்லிடுறான். நானும் ஹாங்கும் மேரேஜ் பண்ண போறது இல்ல, நாங்க எப்பவும் போல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க போறோம், அவளுக்கு வேற ஒரு பர்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வேற யாரும் இல்ல யுபேக்னு சொல்ல, ஹாங்கோட பாட்டிக்கும் சரி அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் சரி இது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமாவும் இருக்கு. இருந்தாலும் ஒரு விதத்துல பாட்டி இது சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஹாங் அவங்களோட லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்காகன்னு ஒரு விஷயத்துல முடிவு எடுத்திருக்காங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ எப்பவுமே சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம யுபேக்கை தான் காட்டுறாங்க. ஹாங்க ஷாப்பிங்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு ரெண்டு பேருமே திரும்ப ஐலாண்டுக்கே வந்திருக்காங்க. ஹாங்கோட பாட்டிக்கிட்ட இதை பத்தி இன்னும் பேசவே இல்லைல்ல, அவங்களுடைய முடிவு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அவங்க இங்க வராங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம சாய் தான் அவங்களை சேஃபா ஐலாண்டுக்கு கூப்பிட்டே வரான். உள்ள வந்து பார்த்தா மத்தவங்கள நம்ம யுபேக்கை பத்தி என்னென்னமோ பேசி பாட்டியை லைட்டா அப்செட்டா இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யுபேக் தான் அவங்க கிட்ட பொறுமையா உட்காந்து பேசி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறான். அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற விஷயம் பாட்டிக்கு தெளிவாகிடுது. இவ்வளவு நாளா சோகமா இருந்தாங்க, இவன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்றதும் பாட்டிக்கு தெரியுது. அப்புறம் என்ன அவங்களே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் நடக்குது. வீட்டை விட்டு இவங்க வெளியே போனாலே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க தான் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களா, அதனால ரூம்லயே தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு சாயை தான் காட்டுறாங்க. அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுருச்சு போல இருக்கு. அதனால சிட்டில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அவனை அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தரதுக்காக யார் திரும்ப வந்திருக்கா, வேங் என்ற அந்த டாக்டர் தான். அதை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதே பொண்ணு தான். வேங் இவனை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சாயோட அம்மாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. சாய்க்கு இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாய்க்கு அவங்க பண்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப
இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம யுபேக்கு ஷூட்டிங் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கான் சிட்டில. இப்ப அவன் ஹாங்காக ஒரு வெட்டிங் ரிங்கும் வாங்கிட்டு இருக்கான். டைம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட போய் தந்து அதை பிரசன்ட் பண்ணிடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு ஐலாண்ட்ல இருக்க ஹாங்க தான் காட்டுறாங்க. இவனுக்கு ஷாக் தர்றதுக்காக அவங்க ஃபுல்லா கெட்டப் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு வயசான லேடி மாதிரி அவனுக்கு சர்ப்ரைஸ் தரலாம்னு சொல்லிட்டு சிட்டிக்கு தான் டிராவல் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. யுபேக்கு கால் பண்ணி அவங்க பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பொண்ணோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது. ஆக்சுவலா மேப் லொகேஷன் தான் ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல உன்னோட போன்ல பிளே ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹாங்க்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கிளியரா தெரியாது போல இருக்கு. அவங்க பாட்டுக்கு என்னமோ இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவனோட கார்ல கண்டிப்பா வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்ப அவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கானா அப்படின்னு. அவங்க சிட்டிக்கு ரீச் ஆனதுமே யுபேக் இப்ப எங்க இருக்கான்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பரபரப்பா அவன் சொல்லி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கன்னு பார்த்து கரெக்டா ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவன் ஒரு பொண்ணை தான் ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். இதை நம்ம ஹாங் பாத்துறாங்க. இங்க ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்ப யுபேக் இவங்க கிட்ட போய் சொல்லி அவங்களை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு வேகமா நடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வரும்போது தான் அங்க பக்கத்துல கேமரா ஆளுங்களா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சடன் பிரேக் போட முடியாதனால பக்கத்துல இருக்கிற கார்லயே போய் இடிச்சுக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்ததுமே நம்ம யுபேக் தான் அவங்களை பிடிச்சு தூக்கிடுறான். அங்க இருக்கிற மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்னு எல்லாருமே வளைச்சு இவங்க 2 பேரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யுபேக்கும் கடைசியில எல்லார்கிட்டயும் உண்மையை அனௌன்ஸ் பண்ணிடுறான். இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களோட பேர் ஹாங், இவங்கள தான் நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி இப்படி சொல்றதுக்கு அவனுக்கே ஒரு மாதிரி தயக்கமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹாங் கேவலமான கெட்டப்போட விக்ல மாட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருடைய போட்டோவும் ரொம்ப வைரலா கொரியா ஃபுல்லா ஷேர் ஆக ஆரம்பிக்குது. யுபேக்கு இப்ப அதை பத்திலாம் கவலையே இல்ல. இது என்னோட லைஃப், இங்க எல்லார்கிட்டயும் போய் உண்மை எதுன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம சொல்லி தந்த ஐடியா படியே கீழே தரையில உட்காந்து அவன் வாங்கி வச்சிருந்த வெட்டிங் ரிங்க தந்து ஹாங்கியும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதே மாதிரி தான் நம்ம சாய் அப்புறம் டாக்டர் வேங் அவங்க 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் நம்ம யுபேக் ரொம்ப மாறிட்டான். எந்த அளவுக்குன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போனாலே டீசெண்டா தான் பேசிட்டு வரான். அவனோட பர்சனல் லைஃப்லயும் இப்பெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்ல, சந்தோஷமா இருக்கான். டைம் கிடைக்கும் போது ஹாங்க கூப்பிட்டு ஐலாண்டுக்கு போய் பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படியே பல வருஷம் போயிடுது. இப்ப நம்ம ஹாங்க ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சே முடிச்சிட்டாங்க. அவங்க யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களா, அதெல்லாம் பண்ணதே நம்ம யுபேக் தான். இன்னைக்கு தான் யூனிவர்சிட்டியில லாஸ்ட் டே அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா போறதுக்கு வெளியே பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹாங்க தொல்லை பண்ற மாதிரி யுபேக் அவங்களை தேடி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு இல்ல, நம்ம 2 பேரும் எங்கேயாவது தனியா வெளியே போலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற ஹாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம யுபேக்க தூக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹாங் மட்டும் எங்க கூட தனியா வரப்போறது இல்ல, இன்னைக்கு நாங்க பார்ட்டி பண்ண போற இடத்துக்கு நீங்களும் தான் வரீங்க அப்படின்னு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹாங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சிரிச்சுட்டு அவன் பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்காங்க. சோ இதோட இந்த டாப் ஸ்டார் யுபேக் அப்படின்ற டிராமா முடியுது. சோ நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.